வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேரோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் தான். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். 10th குவாலிஃபிகேஷனே போதும், உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூவுமே கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஒரு பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் லேக்ஸ் கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 அப்படின்னா என்ன, அதோட ஜாப்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கும், அதை எப்படி படிக்கலாம், அண்டு புக்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி புக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஈஸியாக அதை பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4 அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு டிஎன்பிசி அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்டு தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்னா குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ இந்த எக்ஸாம் மூலயமா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய கிராமத்து சைட்லேருந்து நிறைய படிப்பாங்க இந்த எக்ஸாமுக்கு. அதே மாதிரி டிகிரி ஹோல்டர்ஸ், ஒரு டிகிரி முடித்தவங்க படிப்பாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு, நிறைய ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு படிப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஜாப் இருக்கும் அப்படின்னா, விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒர்க் இருக்கும். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னால் ஜஸ்ட்டு உங்களுடைய கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ அந்த வேலை இருக்கும். ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலை இருக்கும். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு. ஸோ டைப்பிஸ்ட் வேலை வந்துட்டு அதில் வந்து தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ப்ரியாரிட்டியில் நீங்கள் வருவீங்க. அதுக்கப்புறம் பில் கலெக்டர் வேலை இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி இல்லைனா வந்துட்டு லோக்கல் பாடி கார்டு வேலை, அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பில் கலெக்டரில் வந்துட்டு வரும். அப்புறம் வந்து ஃபீல்டு சூப்பர்வைசர், ஃபீல்டு சர்வைவர், ஓகேங்களா. ஸோ ஃபீல்டு சர்வைவர்னால் இந்த லேண்டு சர்வைவர் ரிலேட்டடான வேலையெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சர் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு 10th நீங்கள் பாஸ் பண்ணினாலே போதும். இந்த எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கிராமப்புறத்துலேருந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ டிகிரி முடிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 10th குவாலிஃபிகேஷனே போதும் தான் இந்த ஜாபுக்கு. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு மினிமம் 18 ஏஜ், உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணுங்கள், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அஃபிஷியலாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றதை பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு மொத்தம் உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 3 hours எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். மொத்தம் 300 மார்க்ஸுக்கு, ஓகேங்களா. 200 கொஷின் 300 மார்க்ஸுக்கு அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ சப்ஜெக்ட், இதில் என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் கேட்பாங்க. ஜென்ரல் தமிழ் மட்டுமே உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ தமிழ் நீங்கள் படித்தாலே 100 மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தமிழில் வந்துட்டு எனக்கு இலக்கணம் இருக்கும். அதே மாதிரி ஆர்த்தர் யார், அந்த புக்கை யார் வந்துட்டு அந்த பாடல்கள் எல்லாம் எழுதுனவர் அவங்களோடது இருக்கும். அதே மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்கும். ஸோ லிட்ரேச்சர் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு வரும் அதில். ஸோ நீங்கள் தமிழில் நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேங்கிங்லேயும் முன்னாடி வருவீங்க. ஸோ தமிழ் மட்டுமே நல்லா படித்தாலே போதும், கொஞ்சம் நல்ல மார்க், நல்ல ரேங்கிங்கில் நீங்கள் வருவீங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்ன கவர் ஆகும்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியன் பாலிட்டி, அதே மாதிரி எக்கனாமிக்ஸு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துட்டு கேட்பாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடு பார்த்திங்கன்னா 25 மார்க்குக்கு. இதில் வந்து சிம்பிள் மேக்ஸ் தான் இருக்கும் அண்ட் ரீசனிங் இருக்கும். என்னென்ன டாப்பிக்கில் வந்து கொஷின் வரும்னா பர்சன்டேஜு, ரேஷியோ, ஆவரேஜு, டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ இந்த டாப்பிக்லலாம் வந்துட்டு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாமோட உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குரூப் 4ல் இருக்கிற முக்கியமான ஒரு அட்வான்டேஜே. ஜஸ்ட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். அதுக்கடுத்து எந்த ஒரு இன்டர்வியூமோ இல்லை வந்து வேறு அடுத்த ரவுண்டோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு நிறைய பிகினராக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு என்ன டவுட் இருக்கும்னா எனக்கு வந்து பேசிக்காக எனக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியல, இல்லை நான் கோச்சிங் கிளாஸ் போகணுமா, என்கிட்ட பணம் இல்லை கோச்சிங் கிளாஸ்லாம் போகிறதுக்கு. அந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவங்களுக்கு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸ் போய் தான் படிக்கணும்னு கிடையாது. ஸோ டெய்லி உங்களுக்கு படிக்கணுன்ற நினப்பு இருந்தாலே போதும். இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ டெய்லி கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் விடுறது அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பம் இல்லையோ அந்த 1 hour டெய்லி 1 hour நான் படிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு பாஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்க சமச்சீர் புக்கை படிங்க. ஸோ அதுதான் ரொம்ப பேசிக்கானது. ஸோ அந்த சமச்சீர் புக்கு 6th to 10th சமச்சீர் புக்ஸை படிங்க. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, சயின்ஸு, ஜியாகிரஃபி, தமிழ். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா டெய்லி நியூஸை படிங்க. டெய்லி நியூஸ் பேப்பரை வாசிங்க. ஸோ தமிழ் நியூஸை வந்து படிங்க. அதே மாதிரி நிறைய யூடியூப்பில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு வீடியோ போட்டிங்கன்னா அதிலேயே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நோட் புக் போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு நோட் புக் போட்டு அதை வந்துட்டு நோட் பண்ணி வைங்க. ஸோ டெய்லி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை வந்துட்டு எழுதி வைங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா டெய்லி ஒரு 10 சம்மை வந்துட்டு நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கஷ்டமான சம்மை வந்துட்டு எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணாமல் ஈஸியாக இருக்கிற சம்ஸை வந்து எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் டாபிக்ஸுக்கு போங்க. இப்போ தமிழில் எப்படி ஸ்கோர் பண்ணலான்னா டெய்லி ஒரு இலக்கணத்தில் ஒரு டாபிக் எடுத்து டெய்லி படிங்க. மேக்ஸிமம் இலக்கணம் கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்துட்டு கண்டினியூஸாக நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும். முன்னாடி கேட்டிருந்த அதே கொஷின்ஸ் தான் கொஞ்சம் வேறு மாடுலேஷனில் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கோச்சிங் சென்டர் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போகணுன்னா கிடையாது. கம்பல்சரியாக நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போய் தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. செல்ஃப் ஸ்டடி நீங்கள் வந்துட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்களாக ஓனாக படிக்கிறதுக்கு டைம் டேபிள் போட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் படித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுது, நிறைய டாபிக்ஸில் டவுட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டைம் டேபிள்னால் இப்போ டெய்லி டைம் டேபிள் எப்படி போடுறீங்கன்னா மார்னிங் வந்துட்டு நான் தமிழ் படிக்கிறேன் 1 hour. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 hours படிக்கிறேன். ஆப்டிடியூடு 1 hour படிக்கிறேன். ஸோ டெய்லி ரிவிஷன் 30 minutes நான் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு நீங்கள் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொபைல் டிஸ்ட்ராக்ஷனை ஃபஸ்ட்டு வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து மெயினாக பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா மொபைல் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஸோ அன்னெசரி யூடியூப் வீடியோஸு, ரீல்ஸு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடீஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும், இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சக்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு டேலே வராது நமக்கு. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடுற எஃபோர்ட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது ஒரு நல்ல சேஞ்சாக மாறும். ஸோ நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து வந்திருக்காங்க. அதுவும் ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில் ரொம்ப 10th குவாலிஃபிகேஷன்லேருந்து கூட நிறைய பேர் படித்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாறியிருக்காங்க. ஸோ
ஸோ அதனால் அப்படின்றது யாராலையும் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் டெய்லி நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினச்சி படிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி ரிவிஷன்றது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கிறத தாண்டி நீங்கள் ஒரு தடவை படிக்கிறீங்கன்னா அது 100 வாட்டி ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மைண்டில் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அது ஸ்டோர் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ டைம் வைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது 3ம் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நாள் சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ உங்களால் முடியாது அப்படின்ற ஹோப்பை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். So all the best for your TNPSC Group 4 preparation. Thank you friends.